ஜனாதிபதியா இருக்கட்டும், அரசாங்கமா இருக்கட்டும், வாயினால் நிறைய சொல்லிடுறாங்க. ஆனா அது சரியான முறையில செயல்படுத்தப்படுகிறதா அப்படிங்கிறது கேள்விக்குறியாதான் இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய மலையக மக்களை பொறுத்தவரை சட்ட அந்தஸ்து இல்லாமல் இருக்கிறாங்க. இதை நாங்க புரிஞ்சுக்கணும். ஒரு சட்டத்தரணியா சொல்றேன், அவங்க வாழ்ற வீடுக்கான ஒரு சட்ட அந்தஸ்து இல்ல. 20-30 வருடங்களுக்கு மேல, இல்லாட்டி ஒரு 40-50 வருடங்களுக்கு மேல கூட அவங்க அந்த வீட்டுல வாழ்ந்திருக்கலாம். ஆனால் எந்த உரிமையும் கிடையாது. லயன் வீடுகள்ல, லயன் குடியிருப்புகள்ல வாழலாம். அந்த லயன் குடியிருப்புல ஒரு மதில் கட்டுறதுக்கு கூட அவங்களுக்கு உரிமை இல்லை. ஒரு வாசலை முன்னுக்கு கொஞ்சம் ஒரு பெரிதுபடுத்துறதுக்கு கூட அவங்களுக்கான உரிமை இல்லை. காரணம், நிர்வாகத்திட அனுமதி தேவை. ஏனென்றால் அது நிர்வாக காணி, நிர்வாகத்தின் வீடு. எல்லா விடயங்களுக்கும் நிர்வாகத்திற்கு நிர்வாகத்திட அனுமதி வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைதான் காணப்படுகிறது. நிர்வாகமும் சரி, அதே போன்று அங்க தோட்டத்தில் இருக்கிற நம்மளுடைய முகாமையாளர்களின் அனுமதியோடு தான் அவர்களால செயல்பட முடியும். இதனால் எந்த சட்ட ரீதியாக எதை வழங்கலாம், என்ன நிவாரணம் வழங்கப்பட்டாலும் எமது மக்களுக்கு போய் சேர்வது இல்லை. முதலாவது, நிறைய அரசாங்கங்கள் இருந்தது. இதுவரைக்கும் நிறைய அரசாங்கங்கள் இருந்தார்கள். நிறைய கட்சிகளை ஒன்று சேர்த்த அரசாங்கங்கள் இருந்தது. நிறைய பகுதியான கட்சிகள் ஒன்று சேர்த்து அரசாங்கங்கள் உருவாக்கப்பட்டிருந்தது. 3/2 பெரும்பான்மை கூட அரசாங்கங்களிடம் இருந்தது. அவர்களுக்கு வேண்டுமென்றால் ஒரு சட்டம் எமது மலையக தோட்ட தொழிலாளர்களுக்காக உருவாக்கப்படுவது கடினமாக இருந்திருக்கலாம். ஏனென்றால் நிறைய அரசியல் கட்சிகள் இணைந்துதான் அந்த 3/2 பெரும்பான்மை வந்தது. ஆனால் இப்பொழுது இருக்கும் அரசாங்கம் முழுவதுமாகவே அவர்களுடைய கட்சியில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே கொண்ட 3/2 பெரும்பான்மை கொண்ட ஒரு அரசாங்கம். ஏன் நமது தோட்ட தொழிலாளர்களுக்காக, நமது மலையக மக்களுக்காக ஒரு தனி ஒரு சட்டத்தை உருவாக்க கூடாது? எல்லா எமது இலங்கையில் வாழ்ற மக்களுக்கு, ஒரு சட்டத்தரணியாக தான் இதையும் சொல்றேன், இலங்கையில வாழ்ற மக்களுக்கு இன்னும் ஒரு காணியில அத்துமீறி இருந்தாலும் அது அவர்களுடைய சொந்தம் இல்லாத காணின்னு தான் புலப்படும். அதாவது இன்னொரு இடத்துல நீங்க போய் இருக்க முடியாது. இன்னொருவருடைய காணியில இருந்தா அது உங்களுக்கு உரிமையானது இல்லை. இதே சட்டத்தை நம்மளுடைய 50 வருடமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒருத்தருக்கும் அப்ளை பண்ணா அது எப்படி சரியா வரும்? அவருக்கும் அது எப்படி பொருந்தும்? இவருக்கு ஒரு தனிப்பட்ட சட்டம் இருக்கணும் தானே. 50 வருஷம் ஒரு இடத்துல இருக்கும் பட்சத்துல அந்த இடத்தையாவது அவருக்கு உரிமையாக கொடுக்கணும் தானே. அவர்கள் அங்க இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய இடத்தோடு சேர்த்து நீங்க அதை இன்னொரு குத்தகைக்கு பிரைவேட் கம்பெனிகளுக்கு கொடுப்பீர்களானால் அங்கே மக்கள் இருப்பதை மறந்து விட்டீர்கள் என்பதுதானே நிதர்சனமாக இருக்கிறது. இப்பொழுது இருக்கும் அரசாங்கமாவது உங்களுடைய 3/2 பெரும்பான்மையை பயன்படுத்தி இங்கிருக்கும் மக்களுக்கு ஏன் இந்த காணி உரிமைக்கான ஒரு தனி ஒரு சட்டத்தை ஏற்படுத்தக்கூடாது? அந்த சட்டத்தை ஏற்படுத்தினால்தான் இதற்கான முடிவு வரும்.